நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ சித்த வைத்திய குறிப்பிலேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்ற குறிப்பு இன்றைக்கி என்னென்னா வல்லாரையை பற்றி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்பப்போ ஞாபகப்படுத்துறது, தெரிஞ்ச விதத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் தானே ஞாபகம் வரும். அந்த ஞாபக சக்திக்காக தான் இந்த வல்லாரையை பற்றி சொல்கிறது. ஞாபக சக்தி நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு அனைவருக்கும் மிக மிக முக்கியமானது. அது பெரியவங்கன்னா கேட்கவே வேண்டாம். நிறைய பேர் கண்ணாடி எங்கே வச்சோம், அதை எங்கே வச்சோம், இதை எங்கே வச்சோன்னு வச்ச இடத்துல தெரியாமல் சிரமப்பட்டு தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க சில பேர். அதை எடுத்துறதுக்கே ஒரு நாளே ஆகும். அப்படியே ஞாபகம் வருது சில பேர்த்துக்கு இருக்குது. அது எல்லாம் சரிப்படுத்தணும், சரியாக அதை தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டோம். அப்போ ஞாபக சக்திக்கே நம்மளுக்கு சொல்ல தேவையே இல்லை. அந்த ஞாபக சக்தின்ற வார்த்தையை நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கும். மறதி அப்படின்ற இதே இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா சின்ன பிள்ளையிலே இருந்து நம்ம அதை கவனிக்காமல் அசால்ட்டாக இருந்தாலும் விட்டுறோம். அப்போ இருக்கிற அந்த இதில் நம்மளுக்கு தெரியாது, எதையும் செய்யணும்னு தோணாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அது தேவையான இருக்கும்போது தான் அதை பற்றி தேடுறோம், தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டால் மட்டும் பத்தாது, தெரிஞ்சதுக்கு அதை செயல்படுத்தவும் நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். செயல்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாருனாலே நம்ம நல்லா தான் இருப்போம். இந்த ஞாபக சக்தி சரியாக சின்ன இருந்து நம்ம கொண்டு வரணும், அவங்களுக்கும் கொடுக்கணும், நம்மளும் ஞாபக சக்தியோடு நல்லா இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வல்லாரை அந்த பொடியுடன் தேனும் ஒரு ஸ்பூன், வல்லாரை பொடி ஒரு ஸ்பூன் சேர்ந்து காலையில் 10 மணி சாப்பாட்டுக்கு பிறகு பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் சாப்பிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அளவு தேன் அதுவும் சேர்த்து கொடுக்கும்போது தேன் சிறந்த நிவாரணி. அவங்க பேச்சுக்கும் நல்லாயிருக்கும், ஞாபகத்துக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டுக்குமே தொடர்ந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பழகிட்டோம் அப்படின்னா அவங்க பெரிய பிள்ளை ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவங்க ஞாபகமாக படிப்பு எந்த இதுலேயும் அந்த இதில் ஞாபக சக்தியோடு நல்லா இருப்பாங்க. படிப்பு விஷயத்தில் தானே நிறைய பேர் கொஞ்சம் மறதியாக இருக்குது. அது இப்போ தான் படித்தேன் தெரியல அப்படின்னு சொல்ல பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி கொடுத்துக்கிட்டே வரலாம். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தால் நல்லது தான். அளவாக தேனும் சேர்க்கும்போது உடம்பும் உறுதியாக இருக்கும். ஆனால் தேன் நல்ல பொருள் தான். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாக்குக்கு அது ஒரு சக்தியை கொடுக்கும். அதனால் அது பேச்சு குளறலாக இருக்கவங்க தெளிவாக பேசுவாங்க, குரலும் நல்லா வரும் தொடர்ந்து சாப்பிட்ருக்கும்போது. அதனால தான் தேன் கலந்து கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம தேன் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும். எப்போயுமே தேன் சாப்பிட்லாம், தினசரியும் சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் அளவு தினசரி சாப்பிட்டா உடலில் உறுதி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க. காலையில் பல் விளக்கிட்டு நல்ல மலைத்தேன் ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டே வந்தாலே உடம்பு எலும்பு திடமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா நம்ம அந்த மலைத்தேனும் கொம்பு தேனும் எந்த தேனும் நல்லா, ஆனால் சுத்தமான தேன் வாங்கிக்கோங்க. அதுதான் மருத்துவ குணம் உள்ள தேன் வாங்கிக்கோங்க. மலைத்தேன் வாங்குங்க, இல்லைன்னா கொம்பு தேன் வாங்குங்க. கலப்படம் இல்லாத தேன் வாங்கி நீங்கள் அதை கூட சாப்பிட்டீங்கன்னா முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும்.
அதனால தான் தேனை பற்றி சிறப்பாக மருத்துவ சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதம் எல்லா மருத்துவத்திலும் தேனை சிறப்பாக தான் சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கும் பிறந்தவுடனே அதைத்தான் அதை அடுத்து தொடர்ந்து அது வாயில் நாக்கில் காலையில் தடவி விடுறாங்க. அவங்களுடைய குரல் நல்லா வரணும், பேச்சு தெளிவாக இருக்கணும், திக்குவாயெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கையில் எடுத்து நாக்கில் தடவி விடுறோம் குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு பெரியவங்க தெரியும், பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நான் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஞாபகப்படுத்தணும் அப்படின்னாலே இந்த வல்லாரை அதை வந்து நீங்கள் அதை கிள்ளி போட்டு இலையை கிட்டி போட்டு 2 வெங்காயம், மிளகு, உப்பு போட்டு வெறும் நிறைய மசாலாலாம் போட தேவையில்லை. வெங்காயம், தேவையான ஒரு அரை தக்காளி, உப்பு, மிளகுத்தூள், தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். அதாவது சூப்பாக கீரையாக கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறவங்க சாப்பிட்லாம். பச்சை அப்படியே குடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கும், சேரும் உடம்புக்கு அப்படின்னா சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா காலையில் நீங்கள் அதே மாதிரி வல்லாரை சாறு எடுத்து தேன் கலந்து நீங்கள் குடிச்சிடுங்க அப்படின்னா உங்களோட ரத்த அளவு கூடும். ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 நாள்லேயே நீங்கள் முன்னாடி இருந்த அந்த ரத்த அளவை விட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ கூடி இருக்குது, எவ்வளோ குறைஞ்சிருந்துச்சு, இப்போ எவ்வளோ கூடி இருக்குது அப்படின்ட்டு. சில பேர் பச்சை குடிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஏன்னா சேராது அப்படி இப்படின்ட்டு. அதை குடிச்சு பார்த்தா தெரியும், தைரியமாக குடிக்கலாம். அதனால் நிறைய தண்ணி விடக்கூடாது, அளவாக தண்ணி விட்டு அது தேன் கலந்த காலையில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா ரத்தம் விருத்தி அடையும். உடம்புக்கு இந்த பழைய ரத்த அளவு வந்துச்சு, அளவு குறைஞ்சிருது, அந்த இது வந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், சோர்வு வராது. அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். இதை துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். வல்லாரையை நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி அதில் மிளகு போட்டு, அதாவது பச்சை மிளகாவும் போட தேவையில்லை, பட்டை மிளகாவும் போட தேவையில்லை, ஒரு 5-6 தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு அதை போட்டு அந்த கீரையில் வதக்கி ஒரு பூண்டு உப்பு வச்சு நீங்கள் அதை துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா காலையில் இட்லி தோசையை சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் அப்படி சாதத்துக்கு, அதாவது காலையில் வைக்கல மத்தியானம் வைக்கலாம்னா அதை சாதத்துக்கு தொட்டுக்கிடலாம். அது நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சட்னியாகவும் காலையில் வச்சு சாப்பிட்றாங்க, துவையலாகவும் வச்சுக்கலாம், 2 ஒன்று தான். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சட்னி, இது துவையல் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இட்லி தோசைக்கு நம்ம அது தாராளமாக சாப்பிட்லாம். காலையில் வச்சிங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும், பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். பிடிச்சவங்க அப்படி செய்யலாம். பச்சையாக சாப்பிட்றவங்க அது சாறு எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம். இது அதுக்கும் வேணாம் அப்படின்னா இலையில கொதிக்க வச்சு அதை அந்த சூப்பாக ஒரு 10 இலையை கூட கொதிக்க வச்சு தாராளமாக அது வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். இப்படி எந்த வகையிலையாவது தினசரி சேர்க்க முடியல அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் சேருங்க. பொடியை வந்து நீங்கள் தினசரி சாப்பிட்டு தான் ஆகணும், அது நல்லது. அந்த தேனோடு கலந்து சாப்பிட்ற பொடி வந்து தினசரி சாப்பிட்லாம். இந்த சாறு குடிக்கிறவங்க சூப் சாப்பிடணும், சட்னி, துவையல் அப்படின்லாம் வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் சேர்த்துக்கிறலாம். நான் அதெல்லாம் தினசரி வாங்கி அதை போய் கடையில் வாங்கி இது பண்ணணும். அந்த சேமித்து வச்சுக்கிறாங்க தானே இப்போ வாங்கி, அதெல்லாம் 2 கட்டு வாங்கினா அதுவும் ரொம்ப சேமித்து வைக்கக்கூடாது. தேவையான அளவு கீரைக்காரவங்க தான் தினசரி கொண்டு வராங்க, அவங்ககிட்டே வாங்க கிடைக்கும் ஈஸியாக. அவங்ககிட்ட சொல்லி வச்சிங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. எந்த கீரையாக இருந்தாலும் அவங்க தாராளமாக கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு அது பயன்படுத்திக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு யாராவது சாப்பிட்டுப்பாங்க, ஏன்னா பெரியவங்களுக்கு கட்டாயமாக இந்த ஞாபகம் வேணும். யாரெல்லாம் திடீர்னு வெளியே எங்கே போனால் அங்கிட்டு பாதம் அங்கிட்டு வந்துடுச்சு, இப்படி அங்கிட்டு வருது தெரியல, எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லுறது அப்படின்னு கூட தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. வீட்லேயும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி தவிர்த்துக்கிறணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேனோட கலந்து கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அதான் சொன்னது மாதிரி 48 நாள் கூட சாப்பிடுங்க. அதுக்கு அந்த இதுக்கு வந்து கணக்கு கிடையாது. வல்லாரைக்கு 38 30 நாள் 40 நாள் அப்படின்னு கணக்கு கிடையாது. அது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தானே நல்லது.
அதனால தேவையான அளவு தேவைப்பட்டப்போ சாப்பிட்டுக்கோங்க. அது குழந்தைகளுக்கும் கட்டாயமாக அதை கொடுத்துக்கிட்டே வாங்க. 1வது படிக்கும்போது நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பித்தா பிள்ளைங்களுக்கு அவங்க என்னென்னா அந்த படிப்பில் சிறப்பாக இருப்பாங்க. எந்த படிப்பு எந்த இது படித்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பரீட்சையில் எழுதுறதும் சுலபமாக எழுதலாம். அவங்க எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும்ல அவங்களுக்கு. அதனால் இது குழந்தையே இருக்கும்போது, அதாவது 1வது ஆரம்பித்த பிள்ளைங்களை சேர்த்து விட்டோம் அப்படின்னா அப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அவங்க ஞாபகத்தை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. உங்களுக்கும் பிள்ளைங்க படித்தா அவங்களுக்கும் சந்தோஷம் தானே. அவங்க சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சிறப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்லா இருங்க. நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.